வணக்கம் டியர் வின்னர்ஸ். மெயின்ஸ் கிராமர் ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு டே 13ல இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போறது க்ளோஸ் டெஸ்ட், வெக்காபுலரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஒரு 4 டேஸா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஓகேங்களா, சாரி. நம்ம போன தடவை வரைக்கும் எரர் ஸ்பாட்டிங் பார்த்தோம். ஒரு 56 ஆர் 58 பார்த்துருக்கோம். ஓகேங்களா, 100க்கு பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். பார்த்து பார்த்து தேடி தேடி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆனா உங்களோட ரெஸ்பான்ஸ் நிறைய இல்லை. அதனால சரி, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம கிராமர், வெக்காபுலரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சா மட்டும்தான், ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு கிராமர் ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும்தான் க்ளோஸ் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். அதனாலதான் நீ க்ளோஸ் டெஸ்ட் எடுத்திருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படிக்கிறப்ப நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி படிங்க. நமக்கு எல்லாம் தெரியும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போனீங்கன்னா எதுவுமே உருப்படியா கத்துக்க முடியாது. சரிங்களா, என்னோட தாழ்மையான ரெக்வஸ்ட், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேளுங்க. ஓகேங்களா, சரி. வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்குள்ள சாப்டரை பார்த்துடலாம். First paragraph பார்த்துடலாம். The world today is facing a major environmental crisis. இன்னைக்கு உலகத்துல environmental crisis நம்ம face பண்ணிட்டு இருக்கோம். The forests are being destroyed at alarming rate to make dash for cities and industry. அதாவது cities, industries எல்லாம் உருவாக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாரஸ்ட் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்ப ஒன்னுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா, ஆப்ஷன் என்னதெல்லாம், வே, ரோடு, பாத்து, பேசேஜ். நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆப்ஷனை ஒன்னொன்னுத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். ஓகேங்களா, அர்த்தம் தெரிஞ்சு அது எது செட் ஆகுதோ அதை தான் தெரியும். நீங்க ப்ரிலிம்ஸ் படிச்சிருப்பீங்க, மெயின்ஸ்னால உங்களுக்கு ரொம்ப இது பண்ணணும்னு கிடையாது. ப்ராக்டிஸ் நல்லா இருந்தாவே போதும், அப்படிதானே? சரி, அப்ப வேனா என்ன, ரோட்னா என்ன, பாத்துனா என்ன, பேசேஜ்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. வே அப்படின்னா என்னது, நம்ம வழிவகை பண்றதுதான் என்னது வே. ரோடு அப்படின்னா நம்ம போகக்கூடிய அந்த பாதையை தான் என்னன்னு சொல்லுவோம், ரோடு. பாத்து அப்படின்னாலுமே என்னதுதான், பாத்து ஒரு நேரோ ரூட், அதாவது அடிப்பாதைன்னு சொல்லுவோம்ல. பேசேஜ் அப்படின்னா என்னது, ஒரு காரிடார்லயோ அதுக்கப்புறம் அந்த சுரங்கத்துல எல்லாம் இருக்குல்ல, அததான் என்னன்னு சொல்லுவோம், பேசேஜ் அப்படின்னு சொல்லுவோம், போகக்கூடிய வழித்தடம். ஓகேங்களா, சரி. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, வே வரும். டு மேக் வே ஃபார் சிட்டிஸ், அதாவது சிட்டிஸும் இண்டஸ்ட்ரியும் வர்றதுக்கு என்ன பண்ணுதான் இந்த இடத்துல, ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சு சிட்டிஸும் இண்டஸ்ட்ரியும் வர்றதுக்கு வழிவகை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். டு மேக் எ வே ஃபார் சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அப்ப ஆன்சர் என்னது, வே. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். The loss of trees are not only affect the wildlife. Trees loss எதுக்கு, the loss of trees are not only affect wildlife but also contribute to global warming. The loss of trees என்னது, வைல்ட் லைஃப் மட்டும் பாதிக்கல, யாரையும் பாதிக்குதான், குளோபல் வார்மிங், நம்ம உலகத்தையே. அதாவது இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் நம்மளோட வெப்பநிலை என்ன ஆயிட்டு இருக்கு, டெம்பரேச்சர் கூட்டிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, கவர்மெண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு ஹேவ் ஸ்டார்டட் டு, இதுல என்னது ஆன்சர், அவேர்னஸ் அமாங் த பீப்புள் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் நேச்சர். ஓகேங்களா, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, அவேர்னஸ் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் உதாசனப்படுத்திட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்ப இதுல ஆன்சர் என்ன வரும், என்னென்ன இது கொடுத்துருக்கு நமக்கு, ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னது, பரவுறது. கிரியேட் அப்படின்னா உருவாக்குறது. ரைஸ் அப்படின்னா என்னது, உயர்த்துதல்னு அர்த்தம். இந்த ரைஸ் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அதாவது ஒரு கீழே இருந்து மேல வர்றதுதான் என்னது, ரைஸ். ஓகேங்களா, உதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ரைஸ். ஏன் இங்க ரைஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, the government around the world have started to raise awareness. அதாவது அவேர்னஸ் உயர்த்துது, அவேர்னஸ் உருவாக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே தானே, சரி. நெக்ஸ்ட், however the true changes will come only when individual, நம்ம true changes, அதாவது திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அப்படிதானே? அதே மாதிரி மக்களா திருந்தலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க மனசை வச்சு படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரும் நீ படின்னாலும் படிக்கணும். நீங்க என்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் படிக்க முடியும். அன்னைக்கு நம்ம சக்சஸ் நம்ம கையில வரும். ஓகேங்களா, however true changes will come only when individual
ஓகேங்களா? இண்டிவிஜுவல் தான் என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கணும். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன். அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? இண்டிவிஜுவல் என்ன வரும்? கிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வருமா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வருமா, மேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வருமா, பில்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வருமா? இதுல எது வரும் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இப்ப இண்டிவிஜுவல் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ் வரும். ஏன் கிவ்னா கொடுக்கறது, மேக்னா உருவாக்குறது, பில்ட் அப்படின்னா அதுவும் கட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு பில்ட் பண்றதுன்னா என்னது, ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு கட்டுறது. இதுல வந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும்னு வரணும். அப்ப ஆன்சர் எது உங்களுக்கு இந்த இடத்துல? டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே தவிர கிவ் மேக் பில்ட் வந்து இந்த இடத்துக்கு என்ன ஆகாது, ஒத்து வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், we must learn to use natural resources. நம்ம வந்து என்ன பண்ணணும், நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்றதுக்கு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் அவாய்ட் unnecessary waste. நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை நல்லபடியா புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் அவாய்ட் unnecessary waste. wisely, wide, wisdom, widen. வைஸ்லி அப்படின்னா புத்திசாலித்தனமானன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து என்னது இந்த இடத்துல? அட்வர்பா, அட்ஜெக்டிவா? வைட் அப்படின்றது என்னது? அட்ஜெக்டிவ். விஸ்டம் அப்படின்றது என்னது? நவுன். ஓகேங்களா? ஓகேவா? புரியுதா? அப்ப ஆன்சர் என்ன வரணும் உங்களுக்கு இந்த இடத்துல? வைஸ்லின்னு தான் வரணும். இப்ப வைஸ்லினா என்னது? புத்திசாலித்தனமான அர்த்தம். வைஸ்லினா என்னது? புத்திசாலித்தனமான. எதுக்கு வைஸ்லி நம்ம இங்க யூஸ் பண்றோம்? நம்ம வந்து இது வந்து என்னது உங்களுக்கு? அட்வர்ப். இங்க எந்த இடத்துல அட்வர்ப் தான் தேவைப்படுது. we must learn use natural resources. நேச்சுரல் ரிசோர்சஸ நம்ம வந்து புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ வைஸ்லி. புரியுதுங்களா? இந்த எதுக்கு? யூஸ் நேச்சுரல், யூஸோட அட்வர்ப் தான் என்னது? வைஸ்லி. யூஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ், டு யூஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் வைஸ்லி. வைட் அப்படின்றது வராது, விஸ்டம் நவுன். ஓகேங்களா? வைட் அப்படின்றது என்னது இந்த இடத்துல உங்களுக்கு? அட்ஜெக்டிவ். அதனால இதுவும் வராது, விஸ்டம் நவுன் வராது, வைடனும் வராது. புரியுதுங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட், if we fail to do so, the future generation will have to என்ன suffer. என்ஜாய் கண்டிப்பா என்ஜாய் பண்ண மாட்டாங்க, ஃபர்கெட் மறக்கவும் மாட்டாங்க, இக்னோரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த குளோபல் வார்மிங்னால என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். அப்ப ஆன்சர் என்ன? சஃபர். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக் லெவல்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கே தவிர அட்வான்ஸ் லெவல்ல கொடுக்கல. ஓகேங்களா? எப்படி நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? இது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணி. நெக்ஸ்ட் பேராகிராஃப். இன் ரீசெண்ட் இயர்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் த ஒர்க் பிளேஸ் ஹேஸ் பீன் டேஷ் இருக்கு. இதை ஃபுல் பேராகிராஃப் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். Earlier success was measured primarily by technical knowledge and intelligent coefficient. முன்னெல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்றத, ஒரு அந்த இடத்துல வந்து அவர் சக்சஸா இருக்காரு அப்படின்றத எப்படி, எதை வச்சு மெஷர் பண்ணியிருக்கோம்? அவங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் ஆர் இன்டெலிஜென்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? நான் இப்போ அப்படி கிடையாது. முன்ன டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க? பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நல்ல டீச்சர்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லையா? ஃப்ரெண்ட்லி மேனர். அப்படிதானே இருக்கணும் நான் காலேஜ்ல எல்லாம். அதே மாதிரிதான். However, organizations have now realized that people with a high emotional intelligence are better at managing stress. இப்போ வந்து ஆர்கனைசேஷன் வந்து எதை ரியலைஸ் பண்ணியிருக்கு? நல்ல எமோஷனல் இன்டெலிஜென்ட் உள்ளவங்க தான் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும், கம்யூனிகேட்டிங் எஃபெக்டிவ்லி அண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அவங்க தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்ப கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் அப்படி என்ன இருக்குதோ இல்லையோ, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் இருந்தது அப்படின்னா போதும், நம்ம அந்த ஃபீல்ட்ல வந்து சக்சஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஓகே தானே? சரி, அப்ப ஆன்சர் என்ன உங்களுக்கு? இன் ரீசெண்ட் இயர்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஒர்க் பிளேஸ் ஹாஸ் பீன் என்ன வரும்? ரெகனைஸ்ட் வருமா, இக்னோர்டு வருமா, நெக்லெக்டட் வருமா, டவுட்டட் வருமா? உங்களுக்கு ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கு. என்னதுதான்? ரெகனைஸ்டு தான். புரியுதுங்களா? ரீசெண்ட் இயர்ஸ் ஒர்க் பிளேஸ்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ரெகனைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ரெகனைஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ட் உள்ள ஒரு ஆள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவங்க ஃபீல்டுல சக்சஸ் ஆக முடியும். அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே தானே? சரி,
இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட் ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். Next time, the employee who can understand their own emotion. Employee வந்து அவங்களோட own emotion understand பண்ண, who can own emotion, understand their own emotion and their feeling of others are more likely to. அடுத்தவங்களோட உணர்ச்சியும் ஒரு ஆள் என்ன பண்ண, நம்மளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸும் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். Dash teamwork or harmony in the office. அப்பதான் என்ன பண்ண முடியும் அவங்களால, டீம் ஒர்க் கொண்டு வரணும், நம்மளையும் புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அவங்களால தான் ஒர்க்கை வந்து என்ன பண்ண முடியும், ப்ரொமோட் பண்ண முடியுமா, அவாய்ட் பண்ணணுமா, டிஸ்டர்பா, டிஸ்கரேஜா. ஓகேங்களா, அவங்களாலதான் என்ன பண்ண முடியும், டீம் ஒர்க்கை ப்ரொமோட் பண்ண முடியும். ஆன்சர் என்னது, ப்ரொமோட். டீம் ஒர்க் லைக்லி டு ப்ரொமோட் டீம் ஒர்க் அண்ட் ஹார்மோனி இன் த ஆஃபீஸ். The leader too are judged not only by their ability to take decision but also the empathy, patience they display towards the team. நான் லீடர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட எபிலிட்டி இல்ல, எம்ப்ளாயோட எபிலிட்டி மட்டும் இல்லாம அவங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க, எப்படி எம்பத்தியா பேஷண்டா இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு எம்ப்ளாயை ஜட்ஜ் பண்ண கத்துக்கணும். யாரு, லீடர்ஸ். புரியுதுங்களா, வந்து இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா நீங்க இப்படி அப்ரோச் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், க்ளோஸ் டெஸ்ட் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இன்ஃபேக்ட் many corporate training program now focus on developing interpersonal skill, mindfulness and conflict resolution techniques. In நிறைய கம்பெனிஸ் கார்பரேட்ல வந்து என்ன இப்ப வந்து எல்லா ஆபீஸ்லயுமே என்ன இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, எப்பப்ப ட்ரைனிங் இருக்கு, எல்லாமே எதைதான் சொல்லி கொடுக்குறாங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம சக்சஸா இருக்க முடியும். இப்ப எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 100ல 10 பேர் நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்றாங்க. ஏன்னா அவங்களையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, மத்தவங்களையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இன்டர்பர்சனல் ஸ்கில், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் டெக்னிக். The soft skill have become என்ன வேணும் நமக்கு, இந்த சாஃப்ட் ஸ்கில் எசென்ஷியலா, ஆப்ஷனலா, ரேரா, டெம்பரவரியா. இந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து தேவையா, தேவையில்லையா? ஆன்சர் என்ன, எசென்ஷியல். ஓகேங்களா, இந்த சாஃப்ட் ஸ்கில் have become essential for, எசென்ஷியல்னா என்னது, தேவையானது, முக்கியமானதுன்னு அர்த்தம். essential for anyone aiming for a long term success. While IQ may help individual secure job, IQ புத்திசாலி வந்து அவன் வந்து ஜாபை மட்டும் தான் செக்யூர் பண்ண முடியுமே தவிர லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாது. இட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தட் ஹெல்ப் தம். என்ன வரும், எக்ஸல்லாம், ஸ்ட்ரகிள்லாம், ஃபெயில்லாம், சர்வைவ். ஓகேங்களா, the emotional intelligence that help them dash in it. Therefore it would be a fair to say that emotional balance is no longer optional but also essential today's world. அப்ப என்ன வரும், எக்ஸல்லாம், ஸ்ட்ரகிள்லாம், ஃபெயில்லாம், சர்வைவா. சர்வைவ் பண்றதுன்னு வராது. இந்த ரெண்டு ஆன்சர்ல ஒண்ணு கரெக்டா, ரெண்டு ஆன்சர் தப்புன்னு தெரியும், எக்ஸாம்ல ரெண்டு ஆன்சர் தப்புன்னு தெரியும், இங்க ஸ்ட்ரகிள், ஃபெயில் தப்புன்னு தெரியுது. ஓகேங்களா, எக்ஸல்லாம், சர்வையா, இந்த ரெண்டு இதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கும். என்னதான் இங்க ஆன்சர் அப்படின்னா எக்ஸல். அப்ப வந்து இட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தட் ஹெல்ப் தம் எக்ஸல் இன் இட். அப்ப வந்து ஒரு ஆள் அந்த ஃபீல்ட்ல நல்லா இருக்கணும்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, எக்ஸல். ஓகேங்களா, ஹெல்ப் தம் டு எக்ஸல் இன் இட். அதுல சக்சஸ் ஆக வைக்குது. சர்வை பண்றதுன்னா நம்ம வந்து அப்படியே சர்வை பண்ணிட்டு போறது, அப்படியே வந்து சுதாகரிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறதா சர்வை பண்ணிட்டு, அந்த இடத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் சர்வை. நம்ம அந்த இடத்துல சக்சஸா இருக்கிறது தான் என்னது, எக்ஸல். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது, எக்ஸல் பண்ணுது. ஓகேங்களா, help them excel in it. Therefore it would be fair to say the emotional balance is no longer optional but also essential to this world. ஓகேங்களா, இப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாமா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போறதுக்கு முன்ன ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். நீங்க க்ளோஸ் டெஸ்ட்டை வந்து நீங்க அப்ரோச் பண்றதுக்கு முன்ன அந்த பேராகிராஃப் நீங்க ஆன்சர் டைரக்டா ஆன்சர் பண்ணாதீங்க, அந்த பேராகிராஃபை 1 or 2 times ஸ்பீடா ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு அது என்ன எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1 by 1 ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்க. எம்சிக்யூல பொதுவா 4 ஆன்சர்ல 2 ஆன்சர் தப்பு தான் அப்படின்றது தெரியும், கரெக்டா தெரியும், பார்த்தாவே தெரிஞ்சிடும். இன்னும் 2 ஆன்சர்ல 1 சூஸ் பண்றதுலதான் நம்மளோட சக்சஸ் இருக்கு. ஓகேங்களா, சரி, பேராகிராஃப் போயிடலாமா. The introduction of digital payment has dash the way
people conduct financial transaction in India. Introduction of digital payment has the way the people conduct financial transaction in India. இந்தியால வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த இதுல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்தியால மோஸ்ட்லி எதுனாலுமே இப்ப ஜிபே கூகுள் பே தான் அப்படிதானே. வித் ரேபிட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த இன்டர்நெட் அக்சஸ் அண்ட் ஸ்மார்ட் போன், more customers are now comfortable using the online platform for even the smallest payment. சின்ன பேமெண்ட்டுக்குமே எதான் நம்ம பண்றோம், 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கூட என்ன பண்றோம், நம்ம வந்து போன்பே ஜிபே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சரி. அப்ப ஆன்சர் என்ன வருது இதுல, the introduction of digital payment has என்ன வரும், transformed, maintained வருமா, transformed வருமா, ignored வருமா, replaced வருமா. The introduction of digital payment has என்ன பண்ணிருக்கு, மெயின்டைன் பண்ணிருக்கான், இக்னோர்டு ரீப்ளேஸ்டு கண்டிப்பா கிடையாது, மெயின்டைன்டா டிரான்ஸ்ஃபார்ம்டா. The introduction of digital payment has transformed, ஓகேங்களா, has transformed the way of people. அதாவது பீப்புளோட ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணிருக்கு, டிஜிட்டல் பேமெண்ட் வந்து transform பண்ணிருக்கு. The digital payment has transformed the way of conduct the financial transaction in India. ஓகே, ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனை வந்து என்ன பண்ணிருக்கு, டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு, மாத்திருக்கு. புரியுதுங்களா? ஓகே தானே. With the rapid expansion of the internet access and the smartphone, more customers now comfortable using online platform for even the smallest payment. ஓகே தானே, சரி. இழுக்கல இல்ல ரொம்ப. அடுத்தது, this shift has not only made transaction faster but also increased as in the financial system. இது வந்து என்னது, நம்ம வந்து the shift not only made the transaction faster, transaction faster மட்டும் இல்லாம but also increased. என்ன இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, டிபெண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கா ஃபைனான்சியல், அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை டிஜிட்டல் பேமெண்ட்டை டிபெண்டன்ஸ் பண்ணிருக்கா, கான்பிடன்ஸ் இருக்கா, ஹெசிடேஷன் இருக்கா, கன்ஃபியூஷன் இருக்கா. நான் 2 சொன்னல, ஆப்ஷன் வந்து 4 இருந்தா 2 வந்து தப்புன்னு தெரியும். ஹெசிடேஷன் கிடையாது, கன்ஃபியூஷனும் கிடையாது. என்ன பண்ணிருக்கு, டிபெண்டன்ஸா கான்பிடன்ஸா, இந்த 2த்துல என்னதான் வேணும், ஒண்ணு வேணும் நமக்கு. டிபெண்டன்ஸ், நம்ம வந்து ஃபைனான்சியல் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல டிபெண்டன்ஸா இருக்கிறோமா அல்லது கான்பிடென்டா இருக்கிறோமா. என்னவா இருக்கிறோம் அந்த இடத்துல, கான்பிடென்டா இருக்கிறதுனாலதான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை நம்ம வந்து பண்றோம். ஓகேங்களா, பட் ஆல்சோ இன்க்ரீஸ் த கான்பிடன்ஸ், in the financial system. ஓகேங்களா. However, the rise of digital banking also bring new challenges. இப்ப எல்லாமே டிஜிட்டல் பேங்கிங் இருந்தாலும் அதுல சேலஞ்சஸும் நமக்கு இருக்கதானே செய்யுது. ஓகேங்களா, the cyber security threats, data privacy issues, நம்ம போன் நம்பருக்கு எங்கெல்லாமோ இருந்து கால் வரும் அப்படிதானே. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம டேட்டாவெல்லாம் திருடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த டிஜிட்டல் இல்லிட்ரஸி ரிமைன் மேஜர் கன்சர்ன். டிஜிட்டல் இல்லிட்ரஸி, நமக்கு அதை பத்தி நாலேஜ் வந்து என்னவா தான் இருக்குது, டிஜிட்டல் பத்தி நாலேஜ் குறைவா தான் இருக்குது. ஓகேங்களா, மேஜர் கன்சர்ன். டு அட்ரஸ் தீஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா has issued several guidelines to ensure that payment system remain. அதாவது டிஜிட்டல், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கு, நமக்கு இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கா, ஓகேங்களா, செக்யூரா இருக்கா, நான் ஆன்சர் சொல்லியாச்சு. The guidelines ensure that the payment system remain. அதாவது நம்ம வந்து ஒரு சென்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது, நிறைய ஓடிபி வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பேமெண்டே செட் ஆகுது அப்படிதானே. ரிமைன் செக்யூர். ஓகேங்களா, ensure that the payment system remain secure. டெம்பரவரியா, விசிபிளா, அக்சசிபிளா கிடையாது. புரியுதுங்களா, அக்சசபிள் ஆர் செக்யூர்ல வரணும். ரிமைன் செக்யூர், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுட்டு சொன்ன மாதிரி இது பேசிக்கா தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வர்றப்ப லெவல் 2ல நான் கொடுக்குறேன். மோர் ஓவர் த பேங்க் ஃபின்டெக் கம்பெனி the conducting awareness campaign to educate the people about the safe online practices. Next, ultimately, the digital payment is not just a matter of convenience. It is an essential part of the building cashless economy that both inclusive and என்ன வரும், காம்ப்ளெக்ஸ் வருமா, கரப்ட் வருமா, டிரான்ஸ்பரண்ட் வருமா, பிரைவேட் வருமா. என்ன வரும் நமக்கு, டிஜிட்டல் பேமெண்ட் நமக்கு வந்து இந்த கள்ள பணத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு தானே. அப்ப வந்து என்ன வரும் உங்களுக்கு, காம்ப்ளெக்ஸா இருக்குதா, கரப்ட் ஆகுமா, ஆகாது, பிரைவேட்டா இருக்குமா, இருக்காது. அப்ப என்ன வரும் இங்க இந்த இடத்துல, டிரான்ஸ்பரண்ட், அதாவது ஒவ்வொரு ஆளோட டிரான்சாக்ஷனும் என்ன ஆயிரும் நமக்கு, டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஓகேங்களா, both inclusive and transparent.
The future of the banking will depend on how effectively the system can be balanced. Innovation with regulation வருமா, அடுத்தது ரெகுலேஷன் வருமா, ப்ராஃபிட் வருமா, ஐசோலேஷன் வருமா, ரியாக்ஷன் வருமா. இது வந்து என்ன பண்ணும் நமக்கு, இந்த பேங்கிங் வில் டிபெண்ட் ஹவு எஃபெக்டிவ்லி தி சிஸ்டம் கேன் பேலன்ஸ் இன்னோவேஷன் வித் என்ன ப்ராஃபிட்ல கொண்டு வருமா, ஐசோலேஷன் ஆக்குமா, ரியாக்ஷன் கொண்டு வருமா, கிடையாது, ரெகுலேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இன்னோவேஷன் வித் ரெகுலேஷன். ஓகேங்களா, யூஸ்ஃபுல்லா இருக்குதா? யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. The global economy is undergoing dramatic transformation. உலக பொருளாதாரம் பெருசா ஒரு மாற்றம் இருக்குது. ஓகேங்களா, as technology continue, டெக்னாலஜி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, பிசினஸ்ல ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் மாத்திட்டு இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் என்னது, டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபிகர், டிரான்ஸ்மிட், டிரான்ஸ்லேட். இதுல ஆப்ஷன் எது கரெக்டா வரும், டிரான்ஸ்ஃபார்மா, டிரான்ஸ்ஃபிகரா? டிரான்ஸ்ஃபிகர்னா சேஞ்ச், அந்த ஃபிகரை சேஞ்ச் பண்றது. ஓகேங்களா, டிரான்ஸ்மிட்னா இதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்றதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் என்னது, டிரான்ஸ்மிட். டிரான்ஸ்லேட்னா மொழி மாற்றம். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், டிரான்ஸ்ஃபார்ம் வரும். ஓகேங்களா, அப்ப டிரான்ஸ்ஃபார்ம்னா கரெக்ட். என்னது, டெக்னாலஜி கண்டினியூ டு டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ். டெக்னாலஜி வந்து பிசினஸ்ல ஒன்னொன்னுத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, மாத்திட்டு இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. புரியுதுங்களா? While automation and artificial intelligence promise a greater efficiency, automation automatic, okay, automation and artificial intelligence promise efficiency, they also enna pannadhu, they also fear of widespread of job displacement. inga vandu enna agudhu அப்படின்னா, ஆட்டோமேஷன் இப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்துல நிறைய இதுல வந்து என்ன ஆயிட்டு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னால வேலை வந்து என்ன ஆயிடுச்சு, நிறைய பேர்த்துக்கு போயிட்டு இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன இருக்கும், நமக்கு ப்ரொவோக் ஆகுமா, இன்வோக் ஆகுமா, எவோக்கா, ரீவோக். ரீவோக்னா திருப்ப, இன்வோக்னா உள்ளுக்கு, எவோக்னா வெளிவர்றது, ப்ரொவோக்னா தூண்டுறது. ஓகேங்களா, they also fear, provoke the fear of, நமக்கு வந்து என்ன ஆயிரும், ஜாப் போயிருமோ அப்படின்னு ஒரு ஃபியர் வந்து நமக்கு வரும். ப்ரொவோக், அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, they also provoke the fear of widespread of job displacement. புரியுதுங்களா? they also நமக்கு வந்து வேலை போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எதனால, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனால. இப்போ இன்வோக் வராது, எவோக் வராது, ரீவோக் வராது. ஆன்சர் என்ன, ப்ரொவோக். The economists argue that the real changes is not technology. Technology மட்டும் இல்ல, technology itself, but the speed at which society can to this rapid shift. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க எக்கனாமிஸ்ட், நமக்கு வந்து டெக்னாலஜி மட்டும் கிடையாது, நம்ம என்ன பண்ணணும், சொசைட்டி என்ன பண்ணணும், எல்லா சேஞ்சஸுக்கும் என்ன பண்ண, அடாப்ட், அட்ஜஸ்ட், அலைன். இதுலதான் உங்களுக்கு வந்து இது இருக்கு. அடாப்ட்னா என்ன, அடாப்ட்னா என்னது, அட்ஜஸ்ட்னா என்னது, அலைன்னா என்னது. அலைன்னா அலைன் பண்றது, எல்லாத்தையும் ஒழுங்கமைக்கிறது. அட்ஜஸ்ட்னா நம்ம ஒத்து போறது. அடாப்டுக்கும் என்ன வித்தியாசம், அடாப்ட்னா என்ன, அடாப்ட். அடாப்ட் இந்த ஏடிஏபிடி அடாப்ட்னா என்ன, ஏடிஓபிடி அடாப்ட் அப்படின்னா என்ன, அடாப்டட் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க, தத்து எடுக்கிறது. ஓகேங்களா, அடாப்டேஷன் அந்த அதுக்கு தக்க நம்ம வந்து தகவமைக்கிறது தான் என்னது, அடாப்ட். அட்ஜஸ்ட்னா தெரியும், அலைன்னா வந்து ஒழுங்கமைக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல என்ன வரணும், இந்த சொசைட்டி கேன் அடாப்ட்னு வரணும், ஏடிஏபிடின்னு வரணும். அதுக்கு தக்க நம்ம வந்து நம்மள மாத்திக்கணும்னு வரும். ஓகேங்களா, இந்த அடாப்ட் வந்து தத்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வித் சொசைட்டி கேன், இந்த ரெண்டுத்துலதான் உங்களுக்கு டவுட் வரும், அடாப்டா. அதனாலதான் என்ன பண்ணுவோம், வெக்காபுலரி படிக்கணும். புரியுதுங்களா? The speed at which society can adapt to this rapid shift. அப்ப எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க, நம்ம அதுக்கு தக்க நம்ம வந்து மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே தானே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, the companies that invest in employee reskilling and digital literacy will be better equipped. ஓகேங்களா, இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுது, எம்ப்ளாயிக்கு ரீஸ்கில் பண்ணுது, அதாவது இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுக்குது, டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் பத்தி அந்த இதை நாலேஜை கொடுக்குறாங்க. will be better equipped. எதுக்கு, நியூ எக்கனாமி லேண்ட்ஸ்கேப். அவங்க வந்து நியூ எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப் தக்க என்ன பண்றாங்க, அவங்கள ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ரிப்பேர் பண்றது எதுக்காக, த்ரைவ் பண்றதுக்கா, சர்வைவா, சஸ்டைனா, எக்ஸ்பேண்ட். த்ரைவ் அப்படின்னா செழிக்கிறது, அதாவது செழிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, த்ரைவ் அப்படின்றது.
சர்வை அப்படின்னா நம்ம அதுல வந்து நம்ம வந்து சர்வை பண்ணிட்டு போறது, இதுல வந்து நம்ம அப்படியே தக்க வச்சு கொள்றது. ஓகேங்களா? சர்வைவும் சஸ்டைனும் ரெண்டும் ஏறக்குறைய சேம் மீனிங். சர்வைவ்னா அந்த இடத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு போறது, சர்வை பண்ணிட்டு போ அந்த அந்த இடத்துக்கு தக்க நம்ம வந்து மாத்திக்கிறதுன்னு அர்த்தம். சஸ்டைன்னா தக்க வைக்கிறது, எக்ஸ்பேண்ட்னா விரிவாக்குறது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? வில் பி பெட்டர், இந்த டிஜிட்டல் இல்லிட்ரஸி வில் பி பெட்டர் எக்யூப்டு சர்வை இன் த நியூ எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது? சர்வை. புரியுதுங்களா? On the other hand, the nation that failed to create an inclusive digital policy may be find gap between the rich and poor. ஆனா digital policy வந்து அந்த அளவுக்கு இல்ல. On the other hand, the nation that failed to create an inclusive digital policies, ஓகேங்களா, may find the gap between the rich and poor further. என்ன பண்ணணும்? இன்னும் நம்ம என்ன பண்ணணும்? widening பண்ணுமா, deepening-ஆ, extending-ஆ, lengthening-ஆ? நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட்டல் பாலிசிய டீப்பனிங் பண்ணணுமா, எக்ஸ்டெண்டிங் பண்ணணுமா, லென்தனிங் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் அதை விரிவாக்கணும். விரிவாக்குறதுக்கு என்ன வருங்க? வைடனிங். ஓகேங்களா? thus the innovation widening, thus the innovation must be hand in hand with compassion for foresight. புரியுதுங்களா? ஓகே தானே? சரி, இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நாங்க பார்ப்போம் அப்படின்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா நம்ம வந்து ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ரெடியா தான் இருக்கு. இது வந்து லென்த் ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து மேலோட்டமா சொல்லிட்டு போறோம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்னொன்னா பார்த்து தான் கொடுத்துருக்கேன். ஒன்னு எக்ஸாம்ல கேட்டதா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹிந்து பேப்பர்ல உள்ளதா இருக்கும். இந்த ரெண்டுத்துலதான். இந்த ஏனோதானன்னு உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? எக்ஸாம்ல கேட்டது பார்த்து தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? அல்ட்ருசிட்டிக் அப்படின்னா என்னது? தன்னலம் இல்லாதவர் அர்த்தம். அல்ட்ருசிட்டிக் அப்படின்னா தன்னலம் இல்லாதவர். வந்து அட்ஜெக்டிவ், செல்ஃப்லெஸ்லி கன்சர்ன்டு ஃபார் அதர்ஸ். Her altruistic nature made her volunteer at the orphanage. நெக்ஸ்ட் வந்து இம்பெக்டிவஸ். இம்பெக்டிவஸ் என்னதுதான்? அட்ஜெக்டிவ். இது வந்து சிந்திக்காம செயல்படுவாங்கல்ல, ஏனோதானான்னு இருப்பாங்கல்ல, அவங்களதான் இம்பெக்டிவஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிங் வித்தவுட் தாட் ஆர் கேர். ஒண்ணுமே யோசிக்கிறதே இல்லை, தன்னை இஷ்டம் போல செய்யறவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க? இம்பெக்டிவஸ். ஹிஸ் இம்பெக்டிவஸ் டிசிஷன் காஸ்ட் ஹிம் எ கிரேட் டீல் ஆஃப் மணி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெசிட்ரான். டெசிட்ரான் அப்படின்னா என்ன? ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பேச மாட்டாங்க, பேச பிடிக்காது. habitually silent, not fond of talking. The taciturn god rarely spoke a word. ரொம்ப ரேரா தான் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்க்ரூட்டபிள். இன்ஸ்க்ரூட்டபிள் அப்படின்னா என்ன? ஒருத்தரை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கவே முடியாது, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. impossible to understand or interpret. ஓகேங்களா? his inscrutable expression revealed nothing. அவளோட எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க எதுக்காக சொல்றாங்க, எதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் இன்ஸ்க்ரூட்டபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பல்சிட்ரியூட் அப்படின்னா என்ன? நவுனு. பிசிக்கல் பியூட்டி, பார்க்க அழகா இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் என்னன்னு சொல்றோம்? பல்சிட்ரியூட். ஓகேங்களா? physical beauty. The pulsitude of the actress left the audience speechless. அவங்களோட அழகை பார்த்தான ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பேச முடியாம ஆயிட்டாங்களாம். பிசிக்கல் பியூட்டின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் இன்ட்ரான்சிசென்ட் அப்படின்னா என்ன? டிரான்சிசன்ட்னா மாற்றம். ஓகேங்களா? இன்ட்ரான்சிசன்ட்னா மாற்ற முடியாததுன்னு அர்த்தம். இது அட்ஜெக்டிவ். அதாவது மாற மனம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். ஓகேங்களா? மாற மாட்டாங்க. அவங்களோட ஒரு வியூ, அவங்க ஒரு இதை பத்தி நினைச்சிட்டாங்கன்னா அதுதான் கடைசி வரைக்கும், மாறவே மாட்டாங்கன்னு சொல்றாங்களா. refusing to change one's view. ஓகேங்களா? intransigent leader reject everyone, every compromise. intransigent leader reject every compromise. ஒவ்வொரு காம்ப்ரமைஸும் என்ன பண்ண மாட்டாரு? மாறவே மாட்டாரு. அவர் கொள்கையில அப்படிதான் இருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து munificent அப்படின்னா என்னது? தாராளமான அர்த்தம். munificent அப்படின்னா என்னது? தாராளமான. extremely generous. munificent donor funded the entire library. தாராளமானவர் வந்து என்ன பண்ணுவாங்க? நிறைய ஃபண்ட், லைப்ரரிக்கு நிறைய ஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். exonerate, இது வந்து என்ன? verb. free from blame or guilt. அதாவது ஏதாவது தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து விடுவிக்கிறது, அதாவது ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டனா அதுல இருந்து விடுவிக்கிறது தான் என்னது? exonerate. exonerate. ஓகேங்களா? the evidence will exonerate him from all charges. evidence வந்து அவங்களோட அந்த இதுல இருந்து எல்லா சார்ஜஸ்ல இருந்து விடுவிச்சுட்டு. எக்ஸோனா என்னது? வெளியில வர்றதுன்னு அர்த்தம். எக்ஸோனரேட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பெர்சிபிகேஷியஸ். பெர்சிபிகேஷியஸ் பெர்செப்ஷன் அப்படின்னா என்னது? நமக்கு வந்து உள்வாங்கிறதுன்னு அர்த்தம்.
பெர்செப்ஷன் அப்படின்னா. பெர்சிபிகேஷியஸ் அப்படின்னா என்ன, ஷார்ப் மைண்ட். நம்ம ஒருத்தரை வந்து பெர்செப்ஷன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நல்ல கூர்மையான அறிவா நம்ம வந்து கவனிக்க தான் என்ன ஆகும், நம்மளோட அறிவு வந்து வளரும். நம்மளோட மூளையை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? பெர்செப்ஷன், பெர்சிபிகேஷியஸ் அப்படின்னா இது வந்து அட்ஜெக்டிவ். ஹேவிங் a sharp and understanding insightful. Perspicacious, analyze, impress the panel. நெக்ஸ்ட் வந்து இனிமிக்கல் அப்படின்றது என்னது, அட்ஜெக்டிவ், ஹாஸ்டைல் ஆர் ஹார்ம்ஃபுல். அதாவது தீங்கானதுன்னு அர்த்தம். ஸ்மோக்கிங் இஸ் இனிமிக்கல் டு குட் ஹெல்த். ஸ்மோக்கிங் வந்து இனிமிக்கல்னா என்னது, ஹெல்த்துக்கு தீங்கானதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எல்லாமே அட்வான்ஸ்டு தான், எக்ஸாம்ல கேட்டது தான். அதனால தயவு செய்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஒன் who pretends to have knowledge. நாலேஜ் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சார்லட்டான். The so-called doctor turned out to be a charlatan. போலி டாக்டர்னு அர்த்தம். புரியுதுங்களா? டாக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணாருன்னு அர்த்தம். ஓகே தானே? சார்லட்டான் அப்படின்னா என்ன, சார்லட்டான் அப்படின்னா என்னது, நடிக்கிறது, போலித்தன்மைன்னு அர்த்தம். ஒன் who loves oneself exclusively. அவங்கள தற்பெருமை பேசுறாங்கன்னு அர்த்தம். ஈகோயிஸ்ட். an egoist think only of himself. அவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள வந்து ஈகோயிஸ்ட்னு சொல்லலாம். ஒன் who loves woman. ஃபீலோ அப்படின்னா நீங்க வந்து ஃபோபிக்ல வந்து ஹைட்ரோபோபிக், ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஃபிலிக் அப்படின்னா அட்ராக்ட் அர்த்தம், ஃபோபிக் அப்படின்னா ஹேட்னு அர்த்தம். ஒன் who loves woman, உமனை பிடிக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஃபீலோகைனஸ்டிக். ஃபீலோகைனஸ்டிக். ஒன் who loves woman வந்து ஃபீலோ அப்படின்னா அட்ராக்ட், ஃபோபிக் அப்படின்னா ஹேட். ஓகேங்களா? he is a philogynastic who always respect woman. அதாவது அட்ராக்ட் பண்றவங்க பிடிக்குன்றது மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒன் who hates woman. உமன் பொம்பளைங்கனாவே பிடிக்காது அப்படின்றவங்கள மிசோகைனஸ்டிக். மிசோகைனஸ்டிக் அவாய்ட் ஃபீமேல் கம்பெனி. ஒன் who help other in need. சாமரிட்டான். சாமரிட்டான் அப்படின்னா என்னது, தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, சாமரிட்டான் அப்படின்னு. The Samaritan offered food to the homeless. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் who studies celestial body. celestial body பத்தி படிக்கிறவங்க astronomer. The astronomer discovered a new planet. ஓகேங்களா? ஒன் who is always dissatisfied. இது இல்லாம திருப்தி இல்லாம இருப்பாங்களா, அவங்கள வந்து மால் கண்டென்ட் சொல்லுவோம். இந்த மால் கண்டென்ட் ஒர்க்கர்ஸ் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். திருப்தி இல்லாதவங்க, சம்பளத்துல எதுலையுமே திருப்தி இல்லாதவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன் who is indifferent to pleasure or pain. நம்ம சந்தோஷமோ கஷ்டமோ துக்கமோ எதையுமே கட்டிக்காம இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டோயிக். he remained stoic even in suffering. கஷ்டப்பட்டாலும் அதை வெளிக்காட்டாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒன் who opposes established belief. பழைய நம்பிக்கையை வந்து எதிர்க்கிறவங்கன்னு அர்த்தம். ஐக்கனோகிளாஸ்ட். இந்த ஐக்கனோகிளாஸ்ட் சேலஞ்ச் ஓல்டு ட்ரெடிஷன். ஓகேங்களா? ஓல்டு ட்ரெடிஷனை எதிர்க்கிறவங்க அர்த்தம். ஒன் who is deliberately set fire to property. தீ வைப்பாங்க இல்லையா, அதாவது கலவரம்லாம் வந்தா தீ வைப்பாங்களா, அவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அர்சோனிஸ்ட். அர்சோனிஸ்ட். ஓகேங்களா? அந்த அர்சோனிஸ்ட் வாஸ் அரெஸ்டட் ஃபார் பர்னிங் த வேர்ஹவுஸ். ஓகேவா? ஓகே. நீங்க வந்து வெக்காபுலரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஃபிக்ஸ்டு ப்ரிபோஷன் இதெல்லாம் படிச்சா மட்டும்தான் க்ளோஸ் டெஸ்ட்டோ என்ன கிராமரும் நல்லா எழுத முடியும். ஓகேங்களா? சரி, நான் இனிமேல் என்ன நினைச்சிருக்கேன்னா, நம்ம செய்யறதை செய்துட்டே இருப்போம். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வந்து ரெகனைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.